Hi friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு காயல்பட்டினம் வரைக்கும் போகிறோம். அதை தான் ஒரு குட்டி vlog போடலான்னு இருக்கிறேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க. இப்போ நம்ம கிளம்புற இந்த இடம் வந்து திருநெல்வேலியில் உள்ள NH44 இருந்து தூத்துக்குடி திருச்செந்தூருக்கு கட்டாகக்கூடிய ரவுண்ட் அபவுட்லேருந்து நம்ம கிளம்புவோம். இந்த இடத்துல இருந்து காயல்பட்டினம் 49 கிலோமீட்டர்ல இருக்குது. இதுதான் திருச்செந்தூர் போகக்கூடிய ஹைவே. நம்ம போகக்கூடிய ரூட் வந்து PM சத்திரம், அப்புறமா வந்து செய்திங்கநல்லூர், சிறுவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, குறும்பூர், இந்த வழியாக தான் நம்ம போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து PM சத்திரம். இது வந்து இப்போ செய்திங்கநல்லூர் உள்ள போய்கிட்டு இருக்கிறோம். ரோடு நல்லாவே இருக்குது, போகிறதுக்கு ரோடு நல்லா அகலமாகவும் இருக்குது. ரெண்டு பக்கமும் நல்லா மரங்கள், அப்புறம் பக்கத்தில் வயல், வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு. நான் இப்போ போகக்கூடிய டைம் வந்து மத்தியான டைம், ஒரு 3:30 மணி அந்த மாதிரி நேரத்தில் போகிறேன். ஆனாலும் எனக்கு வந்து அந்த வெயிலோட சூடை வந்து ஃபீல் பண்ண முடியல. நல்லா இருக்குது. நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு.
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரைட் சைடில் தெரியக்கூடிய இந்த க்ரீன் கலரில் உள்ள இந்த ஃபென்சிங் வந்து ஆதிச்சநல்லூர் அகல் ஆராய்ச்சியில் இப்போ பண்ணாங்கன்னா பொதுமக்கள் தாலியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அந்த இடம் தான் இது. இது வந்து இப்போ வரக்கூடிய ஊர் வந்து ஸ்ரீவைகுண்டம். இந்த ரோட்டில் லெஃப்டில் திரும்பினோம்னா தாமிரபரணி ஆற்றுக்கு மேலே ஒரு பாலம் இருக்கும். அது வழியாக போயிட்டு அந்த பக்கம் போனால் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஆழ்வார் திருநகரி அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து குறும்பூர். இந்த ரோடு நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் திருச்செந்தூர் போகும். நம்ம வந்து இதில் லெஃப்ட்டு கட் பண்ணணும் காயல்பட்டினம் போகிறதுக்கு. அதனால் நம்ம இந்த லெஃப்டில் திரும்பிடலாம். இப்போ வரக்கூடிய ரோடு வந்து ஒரு தூத்துக்குடி போகக்கூடிய ஹைவேல போய் நம்ம இப்போ போகக்கூடிய ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ இந்த ரோட்டில் வந்து நம்ம லெஃப்ட் திரும்பினா தூத்துக்குடி போகக்கூடியது, ரைட்டு திரும்பினா காயல்பட்டினம் திருச்செந்தூர் போகக்கூடியது. நம்ம இப்போ ரைட்டில் திரும்பலாம். இந்த ரோட்டில் ரெண்டு பக்கமே உப்பளமாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. பட் உப்பெல்லாம் அந்த வெயில் பட்ட உடனே அப்படி ஒரு ஷைனிங் ஆட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உப்பு கூட இதில் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி குமிச்சு வச்சுருக்குறாங்க.
இப்போ நம்ம காயல்பட்டினத்துக்குள்ள வந்துட்டோம். இதுதான் காயல்பட்டினம் ஊருக்குள்ள வர வழி. இது வந்து காயல்பட்டினத்துல முக்கியமான ஒரு பஜார் ரோடு. இதே ரோட்ல நம்ம ஸ்ட்ரைட்டா போனா கடைசியா காயல்பட்டினம் பீச்சில் போய் இந்த ரோடு முடியும். நம்ம இப்போ அங்கே உள்ள போகல, நம்ம வேற ஒரு வேலையா இந்த பக்கம் கட் பண்ண போறோம். ஓகே மக்களே, இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.